ஆசனத்தில் அந்த காலத்தில் பிரச்சனை இருந்தால் கொண்டு வருவாங்க, சந்தேகம் இருந்தால். ஏன்னா புத்தகத்தில் வாசா தெரியும். அவங்க நடத்த மேலே சந்தேகம் இருந்தால் ஆசனத்தை கொண்டு வரும். ஆசிரியர் இப்போ கூடாரத்தின் வாசலில் கொஞ்சம் மண்ணை எடுத்து ஒரு கலசத்தில் போட்டு தண்ணி ஊற்றி அந்த பெண்ணுக்கு குடிப்பார் ஆசாரியன். அந்த பெண் குடித்த உடனே அவள் கற்புக்குரியவளாக இருந்தால், உண்மை உத்தமையாக இருந்தால் அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வாய் வழியை போகிறதெல்லாம் ஆசனம் வழியே போயிடும். ஆனால் கள்ளம் பண்ணவளாக இருந்தால், தவறு செய்தவளாக இருந்தால், இடறி விழுந்தவளாக இருந்தால் அவளுடைய வாழ்க்கை என்ன நடக்கும் என்றால், இடுப்பு சூம்பி போய்விடும், வயிறு புடைத்து முன்னே வந்துவிடும். பிள்ளைதாச்சியை போல் வயிறு இருக்கும். அது அந்த தோட்டத்தை வச்சு சொல்லிடலாம் இந்த பெண் தவறு செஞ்சுட்டான். அது ஒரு கசப்பான காடியாகி காணப்படும். அந்த கசப்பான காடியத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே குடித்து அந்த சாபத்தை உடைத்தார். இந்த சந்தேகம் என்ற பேய் போக வேண்டும். ஆமாம், அது மனவியாதி. அது சிலுவையை தியானிக்கிற பொழுது அந்த கசப்பான காடியை குடிக்கிறார் இல்லையா, விழாவை குத்துக்கிறாங்க.